நமஸ்காரம். எல்லாரும் மன்னிக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்திருக்கேன் லைனில். என்னென்னா, நடப்புற இந்த லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து மகாலய பட்சத்தை பற்றி. அதுக்கப்புறம் மகாலய பட்சம் ஆரம்பிச்சது. அந்த 15 நாள் போட முடியாத போது என்னோடய இந்த சேனல் வந்து ஃபார் சம் ரீசன் டீஆக்டிவேட் ஆகிடுது. ஸ்டில் ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட். மீன் டைம் நான் ஒரு சேனல் ஆரம்பித்தேன். ஏன்னா ஐ வாண்ட் டு கண்டினியூ த பேஷன். எனக்கு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், உங்களோட கண்டினியூடு சப்போர்ட் வேணும். நான் இங்கே கீழே என்னோடய சேனலை பழையபடி கொடுக்குறேன், புது சேனலை. ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் உங்களோட காண்டாக்ட்ஸ்க்கெலாம் பழையபடி அனுப்பிச்சு அவளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்னால தான் நான் என்னுடைய இந்த சேனலை கண்டினியூ பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நவராத்திரி கிரீட்டிங் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிரிப்பான ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த சேனலை போட்டேன். ஜோசியம், ஒரு ஜோசியர் இருந்தார். அவர் டிவியிலெல்லாம் தினபலன் வார பலன்லாம் சொல்லுவார். அவர் என்ன பண்ணார், நல்லா படித்தவர், சும்மா அறகுறையாலாம் சொல்கிறவரில்ல, நல்ல விஷயம் தெரிஞ்சவர், ஞானம் உள்ளவர். அவர் ஆளோட மூஞ்சியை பார்த்தோன்னே அவர் யார் என்னன்னு சொல்லிவிடுவார். பின்னாடி எல்லாம் சொல்லிவிடுவார். அவர் ஒரு நாளைக்கு நடந்து போயிட்டே இருக்கார். நடந்து போயிட்டே இருக்கும்போது அவர் காலடியில் ஒரு மண்டையோடு இடிக்கிறது. அதை எடுத்து இப்படி பார்க்குறாரு. பார்த்த உடனே இதுக்கு நடப்புற எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு தடவை பெரியவா நடந்து போயிட்டு இருக்கா. அவளோட அந்த பரிவாரங்கள் எல்லாரும் வரவள் நடந்து போயிட்டு இருக்கிற போது அவர் காலடியில் ஒரு மண்டையோடு இடிச்சு தான். இது நான் படித்தது தான். இடித்த உடனே அவர் அதை எடுத்து பார்த்துட்டு அவர் சொன்னாராம், இவன் வந்து சிறைவாசத்தில் இருந்து ஜெயிலில் இருந்துட்டு செத்து போயிருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவாள்லாம் அதை வந்து விசாரிச்சுட்டு சொன்னாலாம், எஸ் அங்கே ஒரு ஆள் அந்த மாதிரி இருந்தாலும். அந்த மாதிரி ஞான திருஷ்டியில் சொல்கிறவாள்லாம் உண்டு, நிறைய பேர் உண்டு. ஸோ இந்த ஜோசியர் என்ன பண்ணியிருக்கார், அந்த மண்டையோடு எடுத்து பார்த்துருக்காரு. மண்டையோடு எடுத்து பார்த்தோன்னே அதில் அவன் இருக்கிற வரைக்கும் தான் கஷ்டம், இந்த மண்டையோட்டுக்கு செத்தப்புறமும் கஷ்டம் இருக்குது பாரு அப்படின்னு நினச்சிட்டு, சரி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா படிக்கலாம்னு அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பார் இல்லையா. ஜோசியம்னா சும்மா 4 சாப்டர் படிச்சுட்டு கதை சொல்ல முடியாது. நிறைய படிச்சுட்டே இருக்கணும், நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவர் என்ன பண்ணுறார், தன்னோட வீட்டுக்குள்ளே போய் ஒரு ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு டெய்லி ராத்திரி ஒருத்தரும் வராமல் உள் பக்கமாக தாவை போட்டுட்டு அந்த மண்டி ஓட்டை பற்றி நிறையா, மண்டி ஓட்டை இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்து ஏதோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பார். மனசுக்குள்ளே ஏதோ போயிட்டே இருக்கும். இவர் ஏதோ பேசுவார் போல இருக்கு. மேபி இது இப்படி இருந்தால் அப்படி இருந்திருக்கும், அப்படி இருந்தால் அப்படி, இது மாதிரி ஏதோ பேசுவார். அதுலேயும் அவர் தினமும் யோசிப்பாராம், செத்தப்புறம் கூட இவனுக்கு என்னடா கஷ்டம் இந்த மண்டை ஓட்டுக்குன்னு இவர் யோசிப்பார். இவர் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரியோட பேசிகிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு இப்போ கேட்குறா, உன் வீட்டுக்காரர் இப்போ எப்படி பிஹேவ் பண்ணுறார் அப்படின்னு. என்னமோ தெரியலக்கா, ராத்திரி சாப்பிட்றார், சாப்பிட்டுட்டு போய் இந்த ரூமுக்குள்ளே கதவை சாத்தின்னு உட்காந்துடுறார். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து படுத்தேன்னா இவர் எப்போ வந்து படுக்காருன்னே தெரிய மாட்டேங்கிறது. சரி அப்படின்னு விட்டுட்டா. மறுநாள் அன்றைக்கி அந்த பொம்பளை பழையபடி கூப்பிட்றா இந்த ஜோசியர் பொண்டாட்டியை. ஏண்டி நீ வந்து இந்த ஜோசியருக்கு 2ஆம் தாரமா அப்படி அவளுக்கு தூக்கி வாரி போட்டு. என்ன அக்கா அப்படி சொல்கிற, நீ நான் தானே அவர் பொண்டாட்டி, நான் எப்படி 2ஆம் தாரம் போட முடியும்? இல்லடி, அவர் ராத்திரி தம் மூத்ததாரத்தோட தலை மண்டையோட்டை வச்சுட்டு அதோட பேசிகிட்டு இருக்கார். உனக்கு எப்படி தெரியும்? உங்காத்து அந்த ரூமோட ஜன்னலும் எங்கள் வீட்டு ஜன்னலும் பக்கத்தால் இருக்கு இல்லையா. திடீப்புன்னு ராத்திரி ரொம்ப நேரம் கழித்து லைட் எரிஞ்சிது. நான் எந்திருந்து பார்க்குறேன், இந்த ஆள் ஒரு கையில் மண்டையோட்டை வச்சுட்டு அதோட பேசிகிட்டே இருக்கார். அவர் பேசினதுன்னு காது விடலை பட்டு பேசிகிட்டே இருக்கார். டெஃபினட்டாக மூத்த பொண்டாட்டியோட தானே பேச முடியும், வேறு யாரோட பேச முடியும் அப்படின்னா பற்றி வச்சுட்டா அவ போயிட்டா. இவர் மத்தியானம் இங்கே வெளியில் போயிருக்கார். மறுநாள் அன்றைக்கி இங்கே வந்து பார்த்தா என்ன நடந்திருக்கு சொல்லிட்டு போயிட்டா இல்லையா. இவள் கையில் உலக்கையை எடுத்துட்டா, இல்லை ரொட்டி பண்ணுற கட்டையை கையில் எடுத்துட்டா. போய் அந்த மண்டையோட்டில் பட்டார் போட்டு அடித்து மண்டையோட்டை உடச்சிட்டா. செத்தப்புறம் கூட நீ என் புருஷன்கிட்ட வந்து நீ பேசிட்டு இருக்கியான்னு சொல்லிவிட்டு மூத்த தாரத்தை நினச்சிட்டு அவளை போட்டு உடச்சிட்டா. இவர் வெளியிலலாம் போயிட்டு வரார். வந்துட்டு கதவை திறக்கிறார். கதவை திறந்து பார்த்தா மண்டையோடு செதறி கிடக்கு. ஓ, இதுதானா நீ செத்தப்புறமும் உனக்கு கஷ்டம் இருக்குங்கிறது இதுதானா அப்படின்னு அவர் சொன்னாராம். என்னென்னா, நம்ம பிடிச்ச கர்மா நம்ம செத்தா கூட நம்மளை விடாது, வரும், வந்து படுத்தும், ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து படுத்தும், சம்பந்தம் இல்லாமல் கூட வந்து படுத்தும். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், எல்லாத்தையும் ஒத்துமையாக இருப்போம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. பழையபடி என்னோடய ரெக்வஸ்ட் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட காண்டாக்ட்ஸ்க்கெல்லாமல் அனுப்பிச்சு அவளே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் இன்னும் நல்ல வீடியோ கொடுக்க முயற்சிக்கிறேன்.
அந்த பழைய சேனலில் போட்டிருந்த அத்தனை வீடியோவையும் இந்த சேனலில் ஒன்று ஒன்றா போடுறேன். அதனால் மிஸ் பண்ணியிருந்தால் கூட அதை பழையபடி பார்க்க முடியும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளத்துடன்.